வெல்கம் டு மை சேனல் guys. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2026 ரியல் கிரிக்கெட்டில் தான் guys இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் ஃபஸ்ட்டு மேட்ச்சை இப்போ தான் guys நம்ம ப்ளே பண்ண போகிறோம். மொதல் மேட்ச்சை யார் கூடன்னு பாருங்கள், ராஜஸ்தான் ராயல்ஸ். ஜட்டு அங்கே இருக்காருங்க, சஞ்சு இங்கே இருக்காருங்க. சரியான ஒரு மேட்சாக இருக்க போதுங்க இந்த மேட்ச்சு. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்துடலாம் guys. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபஸ்ட்டு, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் செகண்ட்லேயும் இருக்காங்க guys. நம்ம பார்த்தீங்கன்னா கீழேருந்து 3வது இடத்துல இருக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு மேட்ச் கூட ஆடலை. மும்பை இந்தியன்ஸ் ஆடின ஒரு மேட்ச்சுமே தோல்வி தாங்க. அண்ட் ஆர்சிபியும் ஒரு மேட்ச் ஆடி ஒரு மேட்ச்சில் தோல்விங்க. அவங்க 10வது இடத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் ஐபிஎல்லில் அவங்க தான் கப் அடித்தாங்க. பேக் டு பேக் கப்பு, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பண்ணதை இப்போ ஆர்சிபி பண்ணியிருக்காங்க கைஸ் அந்த ரெக்கார்டை, பேக் டு பேக் கப்பு. இதுதாங்க நம்மளுடைய பிளேயிங் 11. பவுலிங் பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த பிளேயிங் 11 இருக்கும், பேட்டிங் பண்ணால் இந்த பிளேயிங் 11 இருக்கும் கைஸ். இது வந்து இம்பேக்ட் பிளேயருக்காக வச்சுருக்கோம். ஓகே கைஸ், ப்ளே மேட்ச். எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ங்க, சென்னையில் விளாடுறாங்க. ஸ்டேடியம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் நான் ஆர்சிபிஎல்லில் ப்ளே பண்ணுறேன் கைஸ். இந்த ஒரு மேட்ச்சை முறையாக ரியல் கிரிக்கெட்டில் ஐபிஎல்லும் இப்போ தான் கைஸ் ப்ளேவும் பண்ணுறேன். அந்த வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஜஸ்ட் 100 லைக் டார்கெட் வைக்கிறேன் கைஸ். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டாஸை வந்து தோற்றுருக்கோம் கைஸ். அண்ட் சேசிங் தான் கைஸ் கிடச்சிருக்கு. தோற்றாலும் நமக்கு தேவை சேசிங் தானே கைஸ். சேசிங்கே கிடச்சிருச்சு. 2 டீமோட பிளேயிங் 11 இங்கே இருக்குது கைஸ். செம்மையாக இருக்க போது இந்த ஒரு மேட்ச்சு. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் கைஸ். மேட் ஹென்ரி வந்திருக்காருங்க ஃபஸ்ட்டு பவுலிங்க்கு. மேட் ஹென்ரி 2 அம்பையர்ஸும் வந்துட்டாங்க. இன்னும் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். 100 லைக் தான் கைஸ் டார்கெட் வைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மேட் ஹென்ரி பவுலிங் கூட வந்தாச்சுங்க. அண்ட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தாங்க இந்த சைட் பேட்டிங் பிடிக்கிறார். பவுலிங்கை ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வந்து சந்திக்கிறேன் கைஸ் உங்களை. பவுலிங் ஆட்டோ ப்ளே பண்ணதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 163 ரன் அடிச்சிருந்தாங்க. 5 விக்கெட் இழப்பிருக்கு. இப்போ நம்ம பேட்டிங் வந்துட்டாங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடுங்க. ஆர்ச்சர் தாங்க ஃபஸ்ட் ஓவர் போட ரெடியாக இருக்கார். அண்ட் சஞ்சு சாம்சன் அவர் வந்திருக்காருங்க சிஎஸ்கே ஜெர்சியில். பங்கமாக இருக்குங்க இந்த ஒரு மேட்ச். ஃபஸ்ட்டு பால்ங்க இன்னிங்ஸோட சூப்பராக டிஃபெண்ட் வச்சுருக்காருங்க சஞ்சு சாம்சன். ஆனால் நாட்ரான் ப்ரோ, என்ன ப்ரோ. செகண்ட் பால். அண்டு இந்த பாலில் சஞ்சு சாம்சன் என்ன பண்ணுறாரு, அவ்வளோதாங்க. காற்று வெளியிடை சுற்றினார். பட் பேட்டில் தாங்க படலை. 1 ஃபார் த ஓவருங்க அம்பையர் கொடுத்துருக்காரு. சரியான ஒரு மேட்சாக இருக்குங்க இந்த மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிப்போமா? பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணி அண்ட் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸ்பின்னர் வந்திருக்காரு. ஸ்பின்னர் வந்த கையோட சஞ்சு சாம்சன் தூக்கி அடிச்சிருக்காரு. சரியான ஒரு கேட்சுங்க, சூப்பரான ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட்டு விக்கெட்டுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்திருக்காங்க. மொதல் விக்கெட்டு. கொஞ்சம் நிதானமாக ஆடிருக்கலாம் சஞ்சு சாம்சன். ஸ்பின்னர் வந்த உடனே அடித்தாருங்க. 7 பாலுக்கு 8 ரன் அடித்து அவுட் ஆயிருக்காருங்க. சரியான ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. அண்ட் ஆயுஷ் மாத்திரை தாங்க 3ஆவதாக வந்திருக்காரு. இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த மேட்ச் ஒரு உதாரணமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பாலை விட்டுருக்காருங்க. இது லெஃப்ட் சைடில் ஒரு 4ங்க. சரியான ஒரு ஃபிளிக் ஷாட்டு. அண்ட் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். மொதல் பால் ஆயுஷ் மாத்திரை 4 அடிச்சிருக்காருங்க. சரியான ஒரு மேட்சாக இருக்க போதுங்க இந்த மேட்ச்சு. இன்னொரு பால் தூக்கி விட்டுருக்காரு. 6ஆ? நேராக போய் அந்த ரோப்புக்கு அக்கறையில் விழுந்துருக்கு கைஸ். இது ஒரு 6. இந்த அம்பையரோட பேர் வந்து நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சரியான ஒரு 6ங்க ஆயுஷ் மாத்திரை. இந்த பால் என்ன பண்ணுறாரு ஆயுஷ் மாத்திரை, பின்னாடி அடிச்சு விட்ருக்காருங்க. சப்ளா ஷாட்னு சொல்லுவோம் இதை நாங்கள். இன்னொரு 6ஆ 4ஆ? 4 தான் கொடுத்துருக்காங்க. நான் 6ன்னு நினச்சேன் கைஸ், பட் இது 4 தான். அடுத்த பால் என்ன ஆக போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். 28 ரன் வந்திருக்கோம் கைஸ். இன்னொரு ஷார்ட் பாலை தூக்கி கடாசி இருக்காருங்க. இன்னொரு 6ங்க ஆயுஷ் மாத்திரை. பொழந்து கட்டிட்டு இருக்காருங்க. சரியான ஒரு ஷாட்டுங்க. இந்த அம்பையர் நேம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. 6. இந்த பாலை என்ன பண்ணுறாரு, இன்னும் மிஸ்ஸு ப்ரோ பார்த்தாடுங்க ப்ரோ. மிஸ்ஸு என்ன ப்ரோ, 34க்கு 1ங்க. என்ன ப்ரோ, நல்லா தானுங்க ப்ரோ ஆனீங்க. ஆர்ச்சர் திரும்ப போட வந்திருக்காரு. திரும்ப ஆஃப் சைடில் ஒரு ஷாட்டுங்க. இது 6. ஆயுஷ் மாத்திரைக்கு நீங்கள் பேட்டில் படுறதெல்லாம் வந்து 6 போகிறதாங்க போகுது. சரியான ஒரு மேட்சாக இருக்க போதுங்க இந்த மேட்ச். சூப்பர் ப்ரோ. காற்று வெளியிடை 45 ரன் அடிச்சிருக்கோங்க. ஒரு விக்கெட் இழப்பிருக்கு. இந்த பால் என்ன பண்ணுறாரு, சொலட்டி விட்டுருக்காருங்க. பட்ருக்கு. அண்ட் இது 6. ஆயுஷ் மாத்திரை பேட்லேருந்து இது 3ஆவது 6ன்னு நினைக்கிறேன் கைஸ். 3ஆவது 4ஆவது 6ன்னு நினைக்கிறேன் கைஸ். ஞாபகம் வச்சுருந்தா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸ்ட்ரேட்டில் விட்டுருக்காரு. ஸ்ட்ரேட் இன்னொரு சிக்ஸுங்க. இது ஆயுஷ் மாத்திரை சரியான ஒரு நாக்கு ஆடிட்டு இருக்காருங்க. என்ன ஒரு மேட்சாக இருக்குது பாருங்க. இது க்ளோஸாக போகும்னு எனக்கு தோணுது. சூப்பர் ப்ரோ. காற்று வெளியிடை நான் காற்று வாங்க போனேன். இது பவர் பிளேயோட லாஸ்ட் பாலுங்க. சும்மா சுற்றிட்டாருங்க. இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் புத்தூர் உள்ளே வந்திருக்காருங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போ யார் போடுறாருப்பாங்க? ரவீந்திர ஜடேஜா ஃபஸ்ட்டு பாலே போடுறாரு. சூப்பரான டெலிவரிங்க ஜடேஜா. சரியான ஒரு பிளேயர். இப்போ ஆர்ஆருக்காக ஆடிட்டு இருக்காருங்க. அவரோட ஸ்டோரி ப்ரோ 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 என்ன ப்ரோ ப்ரோ ரீச் ஆகிட்டீங்கல்ல. நாட் ரன் தானே சார், நாட் விக்கெட் தானே. விக்கெட்டா ப்ரோ? ஜடேஜா வந்த உடனே ஒரு ரன் அவுட் பண்ணி விட்டாருங்க. ருத்ராஜ் கேக்வாட் ஒன்றும் பண்ணலைங்க. இப்போ நம்ம ஒரு இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறோம். எல்லிஸ்க்கு பதிலாக இவரை கூட்டு வந்திருக்கோம் கைஸ், ராமகிருஷ்ண கோஸை. எல்லிஸ்க்கு பதிலாக ராமகிருஷ்ண கோஸை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். நான் கார்த்திக் சர்மாவை செட் பண்ணல கைஸ். நெக்ஸ்ட் மேட்ச் கார்த்திக் சர்மாவை செட் பண்ணுறேன். இம்பாக்ட் பிளேயர் ராமகிருஷ்ணா கோஸ் தாங்க வந்திருக்காரு. இவர் ஆயுஷ் மாத்திரை தூக்கி விட்டுருக்காருங்க. இன்னொரு விக்கெட்டுங்க. ஆயுஷ் மாத்திரை கொஞ்சம் அவசரப்பட்டார்னு நினைக்கிறேன். டைமிங் கொஞ்சம் இயர்லியாக இருந்துச்சுங்க, அதனால தான் இது ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஆயுஷ் மாத்திரை 21 பாலுக்கு 40 ரன் அடிச்சு போயிட்டுருக்காருங்க. அவருடைய வேலையை சிறப்பாக பண்ணிட்டாருங்க. அண்ட் டெவால் ப்ரூவிஸ் வந்திருக்காருங்க. சிஎஸ்கேக்காக 2வது வருஷம் ஆடுறாருங்க டெவால் ப்ரூவிஸ். அவரால் என்ன பண்ண முடியுவாங்க இந்த மேட்சை பார்க்கலாம். சுற்றினாரு, பட் எட்ஜு தான். 2 ரன் ஈஸியாக கிடைக்கும் கூட, ஈஸியாக 2 ரன் கிடைக்கும். ப்ரோ வேணாம் ப்ரோ. சூப்பர். இன்னொரு விக்கெட்டா? சரிதான். சரியான ஒரு பவுலிங்கு நம்மளுடைய முக்கங்க. எப்படி சொல்கிறதுனா, டெவால் ப்ரூவிஸ் அனாவசியமாக ஒரு ரன் அவுட் ஆக்கிட்டாங்க. இப்போ வந்திருக்காருங்க சர்ஃப்ராஸ் கான். தூக்கி விட்டுருக்காரு ராமகிருஷ்ணா கோஸ். இன்னொரு விக்கெட்டுங்க. 67க்கு 5 விக்கெட் இழந்திருக்கோங்க நம்ம. என்னங்க இங்கேருந்து மேட்ச் இன்னும் 60-70 ரன் அடிக்கணுங்க. 67க்கு பாதி மேட்ச், அதாவது பாதி விக்கெட் போயிட்டுங்க. இப்போ சிவம் தூபே சிக்ஸர் தூபேவாக மாறுவாரா என்று பார்க்கணும் கைஸ். சிவம் தூபே வந்திருக்காருங்க. 67க்கு 5 10வது ஓவர் நடந்துகிட்ருக்கு கைஸ். ரிவர்ஸ் கியூப்ங்க. இது ஒரு 4ங்க. ஜடேஜாவை தானே அடிச்சிருக்காரு அவரு. ப்ரோ ஜடேஜா தானே ப்ரோ அடிச்சிங்க இல்லையோ? இன்னொரு தடவை அதே ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார், பட் பந்து எக்ஸ்ட்ரா பால் ஆகிட்டுங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி வந்து விட்டுருக்காருங்க. இது 6ன்னு நினைக்கிறேன். எஸ் 6ங்க. சிவம் தூபே வந்த உடனே பாஞ்சிட்டாருங்க. 4 ஒரு 6. இந்த பால் சிவம் தூபே என்ன பண்ணுறாரு? இன்னொரு 6ங்க. 6 தானே? எஸ் 6. ஆயுஷ் மாத்திரை அடித்து அதே இடத்துல ஒரு 6 அடிச்சிருக்காருங்க. சரியான ஒரு 6ங்க இது. 10 ஓவர் முடிவில் 83க்கு 5 ரன், 5 விக்கெட்டு. 25 பாலுக்கு 49 ரன் தாங்க பெரிய பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் இப்போ தான் டபுள் ரன் பார்ட்னர்ஷிப்பே வருது. இது ஒரு அப்பீல் பண்ணுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், பட் அம்பையர் இன்ட்ரெஸ்டாக இல்லைங்க. ப்ரோ ரிவ்யூலாம் போகாதீங்க ப்ரோ. அது எப்படியே வெளியே தான் ப்ரோ போகுது. குத்துன இடமே எங்கேயோ குத்துது ப்ரோ. எப்படி ப்ரோ அதெல்லாம் அவுட் ஆக முடியும்? ஆனால் பந்து போடுறது யார் பாருங்கள், சுட்டி குழந்தை சூரியவன்ஷிங்க. சூரியவன்ஷி ப்ரோ. ரிவ்யூக்கெலாம் போகாதீங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, போகலை. சூரியவன்ஷி போடுறாருங்க பார்த்தீங்களா? ஸ்பின்னர் பவுலர் ஆல்ரவுண்டருங்க. இந்த மேட்ச்சில் போட்டிருக்காரு, தூக்கி விட்டுருக்காரு. இன்னொரு 4ங்க. சூரியவன்ஷியை வெளுத்து வாங்குறாருங்க சிவம் தூபே. சூரியவன்ஷி வந்த உடனே அவர் மேலே பாஞ்சிட்டாருங்க சிவம் தூபே. அடுத்த பால் போட்டிருக்காரு, ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி விட்டுருக்காரு. எக்ஸ்ட்ரானரி ஒரு கேட்சுங்க. சிவம் தூபே அவுட்டுங்க. அதுவும் சூரியவன்ஷி பந்து போட்டனால அவுட்டு அவரு. சரியான ஒரு விக்கெட்டுங்க. சிஎஸ்கே தரப்பில் 6th விக்கெட் விழுந்துருக்குங்க. 8 பாலுக்கு 20 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காருங்க. அண்ட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் பிரசாந்த் வீர் வராருங்க. 98க்கு 6ங்க. 6ஆ 4ஆ? இது பிரசாந்த் வீர் 6ங்க. சரியான ஒரு ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரானரி ஒரு ஷாட் அடிச்சுக்காருங்க. 6 பிரசாந்த் வீர். நீங்கள் அலைவாக இருக்கிறதுக்கு இந்த மேட்ச்சில் நீங்கள் இருக்கணும் கைஸ். வாயெல்லாம் வளருதேன்.
ரிவர்ஸ் ஸ்கூப் ஆட பார்த்தாரு சிவம்துபு, ஆனால் அதே ஷாட்டை ஆனால் பட் வந்து போடுறது யார்? ஜடேஜால எப்படிங்க அடிக்க முடியும்? இன்னொரு பின்னாடி தூக்கி விட்டுருக்காருங்க சர்ஃப்ராஸ் கான். இது ஒரு 4, சரியான ஒரு பவுண்டரிங்க இது. சர்ஃப்ராஸ் கான் அவருடைய நம்பிக்கையை வலுப்படுத்துங்க. ஃபுல் டாஸாக மாட்டிருக்கு. இது ஒரு 6ங்க அதே சைடில். சரியான ஒரு ஷாட்டுங்க, பிக்கப் ஷாட். அதாவது பிக்கப்பாக ஃப்ளிக்கான்னு சொல்லுவாங்கன்னு தெரில, பட் ஷாட் செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபுல் டாஸாக மாட்டிச்சு, அதில் ஒரு 6 கிடச்சிருக்குங்க. இந்த பால் என்ன பண்ணுவார்? இன்னொரு டைம் அதே சைடில் தாங்க அடிச்சிருக்காரு. இது 4, சரியான ஒரு பவுலிங்க. விக்னேஷ் புத்துட்டு இருந்து நமக்கு ரன்ஸை வாரி வழங்கிட்டே இருக்காரு. அம்பையர் பவுண்டரி தான் ப்ரோ, அது எனக்கு தெரியும் ப்ரோ. இந்த பாலை என்ன பண்ணுறாரு? சர்ஃப்ராஸ் கான் அடி தான் வாங்குறாரு. என்ன ப்ரோ? ப்ரோ சூப்பர் ஷாட் ப்ரோ. சுற்றி விட்டார் ஒரு மாதிரி, பட் அது பவுண்டரிக்கு போயிட்டு வந்து 125 ரன் வந்துட்டோங்க. எப்படியோ தட்டி முட்டி ஆடி. இந்த பால் என்ன பண்ணுறாரு? சர்ஃப்ராஸ் கான் சுற்றி விட்டுருக்காரு. கட் ஷாட் தான், ஒரு பவுண்டரிங்க. சரியான ஒரு பேட்டிங். இது ஒரு 4ங்க. ஜஸ்ட்டுண்ணா சரி சிங்கிள் தான் ஓடுவார், சிங்கிள் சொல்லலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க, பட் பவுண்டரிக்கே போயிருக்காரு. நல்ல டைமிங்க. அது யார்? பிரசாந்த் வீர் சூப்பராக அடிச்சிருக்குங்க. செம்மையான ஒரு ஷாட்டு. கேப்பை பார்த்து தட்டி தாங்க விட்டார், அது பவுண்டரிக்கே போயிட்டு. இன்னொன்று பின்னாடி ஒரு ஷாட் அடிச்சு விட்ருக்காருங்க பிரசாந்த் வீர். இன்னொரு தடவை அவருக்கு ஒரு பவுண்டரி கிடைக்கும் கைஸ். ஏன்னா சூப்பராக ஆடிட்டுருக்காரு. மேட்ச் ஆல்மோஸ்ட் கைக்கு வந்துட்டு கைஸ். சரியான ஒரு பவுலிங்காக போட்டு நமக்கு ரன்ஸ் மேலே வாரி வழங்கி கொடுத்துட்ருக்காங்க. பிரசாந்த் வீர் அவுட் ஆகிட்டாரு கைஸ். அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடிச்சல இதாகிட்டுங்க. இப்போ தலை வராருங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அது ரெக்கார்ட் ஆகல, அந்த சமயத்தில் கட் ஆகிட்டுங்க. அதனால் அவர் அவுட் ஆனது வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் இப்போ எம்எஸ் தோனி வந்தனால திரும்ப 2 ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்திருக்கேன் கைஸ். திரும்ப ரெக்கார்டிங் பண்ணி தான் கைஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ எம்எஸ் தோனி உள்ளே வந்திருக்காரு கைஸ். அவரால் என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு பால் ரவி பிஷ்னாயை ஃபேஸ் பண்ணுறாரு. பின்னாடி ஒரு 6ங்க, சரியான ஒரு ஷாட்டுங்க. பின்னாடி ஒரு சரியான 6ங்க. எம்எஸ் தோனி ஃபஸ்ட்டு பாலே 6ங்க, சரியான ஒரு 6. அடுத்த பால் போடுறாரு. இந்த சைடில் சர்ஃப்ராஸ் கான் அடிச்சிருக்காருங்க. ஆஃப் சைடில் கவர்ஸ் மேலே சரியான ஒரு ஷாட்டுங்க. சூப்பரான ஒரு 6 அடிச்சிருக்காருங்க சர்ஃப்ராஸ் கான். இந்த மேட்சை இன்றே தடவை முடிச்சிடலான்னு நினைக்கிறாரா? காட்சி வாங்க போனேன் அப்படி தாங்க ஆடுறாரு. திடீர்னு ஒரு பால் நல்லா போயிடுது. எம்எஸ் தோனி பெரிய ஷாட்டுக்கு ஒரு ட்ரை பண்ணுறாரு, பட் நேராக ஸ்டெம்பிள்ங்க. இந்த அம்பையர் நேமை கமெண்ட்டில் பண்ணுங்க நீங்கள். 161க்கு அடிக்கணும். இந்த 4 சேர்த்திங்கன்னா 155ங்க. 163 அடிக்கணும். சாரி கைஸ், 163 அடிக்கணும். 151ல் இருக்கிறோம். சரியான ஒரு பவுண்ட்ரி. அம்பையர் சரியான ஒரு பவுண்ட்ரி குனிஞ்செலாம் காமிக்கிறாரு. இந்த பால்லே முடிஞ்சிடுமா மேட்ச்? 6ங்க. 6 தான். ரோப்புக்கு தள்ளி தாங்க போய் விழுது. ரொம்பலாம் அந்த அதாவது க்ரௌட்லலாம் போய் பந்து விழவே இல்லைங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் விழவே இல்லை. அடுத்த மேட்ச்சில் மேபி விழுந்தா காமிக்கிறேன். இந்த 6ஓட மேட்ச் முடிவுக்கு வருதுங்க. 6 தானே? 6ஆ 4ஆ 6 தாங்க. இந்த 6ஓட மேட்ச் முடிவுக்கு வருதுங்க. ஒரு வழியாக மொதல் மேட்சை நம்ம வெற்றிகரமாக ஜெயிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சோம். ஏன்னா வெறும் 2 விக்கெட் வித்தியாசத்தில் தாங்க ஜெயித்தோம் இந்த மேட்சை. சரியான ஒரு மேட்சாக இருந்திருக்குங்க. பிரசாந்த் வீர் கொஞ்சம் போராடினார், ஆனால் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ரன் அவுட் ஆனாருங்க. அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் அவர் ஒரு 50 போட்டிருந்தாரு. ஆஷ் மாத்திரம் 21 பால் 40 ரன்ங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு சர்ஃப்ராஸ் கான் தாங்க கிடச்சிருக்கு. சரியான ஒரு அவார்டுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சை தோற்றுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சு 2வது இடத்துல இருக்கோங்க. நெட் ரன் ரேட் 1.67 இருக்குங்க நமக்கு. இதேமாரி அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூட ப்ளே பண்ண பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ 14 மேட்ச் இருக்குது கைஸ். 14 மேட்சுமே பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். see you நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க முன்னாடி கீப் வெயிட்டிங்.